நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாதது என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஃபெயிலியர், நான் தோற்று போன ஒருத்தி, நான் தோற்று போன ஒருத்தன். அதான் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடித்தார். அப்போ அவர் கண்டுபிடிக்கும் போது அவர் சொன்னாராமா, அவருடைய கண்டுபிடிப்பு எல்லாராலையும் கை தட்டப்படும் போது, இந்த இந்த கண்டுபிடிப்பை எப்படி கண்டுபிடிச்சிங்க, எடுத்த உடனே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா, எவ்வளோ ஞானம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராமா, 1000 டைம் 1000 டைம் பல்பு கண்டுபிடிப்பதற்காக அவர் எடுத்த 1000 முயற்சியில் அவர் தோற்று போனாராமா. 1000 டைம்ஸ், 1000 டைம் தோற்று போய் அடுத்த 1001வது டைம் தான் இல்லை நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலேயே எத்தனை முறை நம்மை தோற்று போனாலும் அந்த தோல்வி நம்மை விழத்தள்ளுவதற்காக அல்ல, ஒரு நாள் ஜெயிப்பதற்காக கர்த்தர் அந்த தோல்வியை நமக்கு அனுமதித்திருக்கிறார். அந்த தோல்வியில நாம் துவண்டு போக வேண்டாம், அந்த தோல்வியிலே மனம் தளர வேண்டாம், அந்த தோல்வியினாலே விட்டு வெளியே போக வேண்டாம். நான் தோற்று போன ஒருத்தன் என்று நம்முடைய நெற்றியிலே யாரும் அடையாளம் போட வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த இடத்திலே நாம் விழுந்தோமோ, எந்த இடத்திலே இது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லா இருந்ததோ, அதே இடத்துல தலைக்கு மூளைக்கல்லாய் நம்மை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஜெய கிறிஸ்து, நீர் மரணத்தை ஜெயித்தவர், நீர் பாதாளத்தை ஜெயித்தவர், நீர் இந்த உலகத்தை ஜெயித்தவர், நீர் இந்த சத்துருவை ஜெயித்தவர். நான் உங்க பிள்ளை, நான் கண்டிப்பாக தோற்று போனவன் அல்ல, நான் தோற்று போகிறதற்காக அழைக்கப்பட்டவனும் அல்ல, நான் தோற்று போறதற்காக அழைக்கப்பட்டவள் அல்ல, நான் ஜெயிக்கிற ஜெய கிறிஸ்துவனுடைய பிள்ளையாய் இருக்கிறதுனாலே சீக்கிரமாய் துரிதமாய் கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஸோ நம்முடைய மனசிலிருந்து நம்ம எடுத்து போட வேண்டிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா முற்றிலுமாக எடுத்து போடணும். சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனால் வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தில் நான் ரொம்ப தோற்று போனேன், இந்த காரியத்தில் நான் நல்லவன் இல்லை. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், 100% எல்லா காரியத்திலையும் இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த உலகத்திலேயே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் ஒருவேளை 99% ஜெயித்தாலும் ஒரு இடத்துல நமக்கு தோல்வியை கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு உண்மையிலே பெரிய நோக்கம் உண்டு. நம்மை ஒழுங்குபடுத்துவது, நம்மை சரி செய்வது நம்முடைய வெற்றிகள் அல்ல, நம்முடைய தோல்விகள் தான் நம்மை நிறைய இடங்களிலே கிருபையாய் நம்மை நடத்துகிறது. ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலேயும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 36வது வசனம். அதற்கு அவர், இப்பொழுது பணப்பையும் சாமான்பையும் உடையவன் அவைகளை எடுத்து கொண்டு வர கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். நன்றாய் கவனிங்கள் எல்லாரும், என்ன கவனமாக கவனிங்க. கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் கவனிக்கிறீர்கள்? ஆமேன் சொல்லுங்கள். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர்
பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா சத்துரு என்னிடத்துல பர்மிஷன் வாங்கியிருக்கிறான். எதுக்கு அப்படின்னு சொன்னா, உன்னை சோதிப்பதற்காக சத்துரு என்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கிறான். ஆனா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். உடனே இந்த பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க, ஆண்டவரே காவலிலையும் சாவிலையும் உம்மை பின்பற்றி வருவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீங்க யாரை வேணாலும் நினைச்சுக்கோங்க, எனக்கு என்ன சோதனை வேணாலும் கொடுக்கட்டும், பிசாசு என்னை எப்படி வேணாலும் சோதிக்கட்டும், எனக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. எனக்காக நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்க? நான் காவலானாலும் சாவானாலும் உங்களை நான் பின்பற்றுவேன், கண்டிப்பா நான் உங்களோட இருப்பேன். நான் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பேதுருவே நீ சேவல் கூவுகிறதற்கு முன்னே என்னை நீ 3 தரம் என்ன பண்ணுவாய்னா மறுதலிப்பாய். ஆனா இந்த பேதுரு என்ன பண்ணலன்னா, ஒத்துக்கவே இல்லை. நான் தோல்வி அடைய மாட்டேன், நான் உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. நீங்க வேற யாரையாவது பார்த்துருங்க ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றுவேன், என்ன வந்தாலும் உங்களை பின்பற்றுவேன். ஆனா இந்த பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னது போலவே அவரை சபிக்கவும் சத்தியமும் பண்ணவும் தொடங்கி தோற்று போன ஒருத்தனாய் அவன் நின்று கொண்டிருக்கிறான். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த தோல்வியை குறித்து ஒரு ஞானம் உங்களுக்கு தேவை. என்ன ஞானம் உங்களுக்கு தேவை அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி என்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதின்றத நீங்க யாருமே மறந்துடவே கூடாது. ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதி தோல்விக்கு உண்டு. தோல்வி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பகுதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிறார், உயர்வை வைத்திருக்கிறார், வெற்றியை வைத்திருக்கிறார், நல்ல வேலையை வைத்திருக்கிறார், நல்ல சம்பளத்தை வச்சிருக்கிறாரு. வாழ்க்கையிலே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பகுதியை வச்சிருக்கிறாரு. அது என்ன பகுதியை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தோல்வி என்கிற ஒன்றை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாகவே வைத்திருக்கிறார். இல்லை நான் தோற்றே போக மாட்டேன், என் வாழ்க்கையில் ஃபெயிலியரே இல்லை அப்படின்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு நாளும் நீங்கள் சொல்லவே கூடாது. அதான் பிள்ளைகளை வளர்த்தும் போது நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக உங்கள் பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணலாம். நீ ஜெயிக்கணும், நீ பாட புத்தகத்தில் ஜெயிக்கணும், நீ எக்ஸாமில் ஜெயிக்கணும், நீ போட்டிகளில் ஜெயிக்கணும், நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஆனால் இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்துவது தவறல்ல. ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்துடக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ தோற்றே போகக்கூடாது. தோல்வின்ற ஒன்று உனக்கு இல்லவே இல்லை, நீ தோல்விக்காக அழைக்கப்பட்டவனே இல்லை, தோல்வி உன்னுடையது அல்ல அப்படின்ற காரியத்தை ஒரு நாளும் எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா திணிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் பகுதி எதுக்கு உண்டு அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக தோல்விக்கு உண்டு. ஆமேன். நீங்கள் மறந்துட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாருமே ஜெயிக்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஜெயிக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் தோல்வி, வேற எல்லாருமே ஜெயிக்கிறாங்க, நான் மட்டும்தான் தோற்று போகிறேன் அப்படின்னு யார் நினைத்து கொண்டு வந்தாலும் ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிறார். இல்லை, வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பெரும் பகுதி எதற்கு உண்டு அப்படின்னு சொன்னால் தோல்விக்கு கண்டிப்பாக உண்டு. இங்கே ஜெயித்த நிறைய பேர், வெற்றி அடைந்த நிறைய பேர், தோல்வியிலிருந்து எழும்பின நிறைய பேர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த வருடத்தில் நான் பார்த்த தோல்வி, கடந்த மாதத்தில் நான் பார்த்த தோல்வி, 5 வருடத்திற்கு முன்பாக நான் பார்த்த தோல்வி இன்று எனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறது என்று நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். அப்போது அந்த தோல்வி நம்மை நல்ல சகா மனிதர்களோடு பேசுவதற்கு நம்மை நடத்தி இருக்கிறது, நமக்கு நல்ல தாழ்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா, வெற்றியையும் வைத்திருக்கிறார், தோல்வியையும் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போது நான் தோற்றுட்டனோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் என் வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பகுதியை கர்த்தர் தோல்வியாகவே வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய ஊழியத்தில் பல ஊழியத்தை அவர் செய்தார்.
ஒரு நாள் அவருக்கு கண்ணை பிடுங்கி கொடுத்தாங்க, ஒரு நாள் அவருடைய கால்களை அவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் கண்ணை பிடுங்கி கொடுக்க ஆயத்தமா இருந்தவங்க, ஒரு நாள் தனக்கு என்ன கேட்டாலும் அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தவங்க, நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஆனாலும் கர்த்தரோ என்னோடு இருந்து அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசங்கம், அவருடைய வார்த்தை என்னாலே நிறைவேறும்படிக்கு என்னை அவர் பலப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்கள். அவருடைய ஊழியத்தில் எல்லாருமே அவரோடு இருக்கும்போது அவர் வெற்றியை பார்த்தார், சந்தோஷத்தை பார்த்தார். ஆனால் ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாருமே அவரை விட்டு கடந்து போனார்கள், தோல்வியை பார்த்தார். அப்போ அதுதான் சொல்றாரு, எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எல்லாவற்றிலையும் என் தேவன் என்னை கிருபையாய் நடத்துகிறவர். தோல்வி புதிதானது அல்ல, தோல்வி உங்களுக்கு மட்டும் உரியது அல்ல, தோல்வி என்னமோ நீங்கள் மட்டும் சுமப்பது அல்ல. யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளை, எனக்கு மட்டும்தான் தோல்வி, நான் மட்டும்தான் விழுந்து போறேன், என் குடும்பத்துக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது, நான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியற்றவன், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவே கூடாது, எதுக்கு எடுத்தாலும் நான் தோல்வியே பார்க்கிறேன், எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, தோற்று தோற்று போகிற வாழ்க்கை எனக்கு தேவையா? ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியையும் வைத்திருக்கிறேன், தோல்வியையும் வைத்திருக்கிறேன். தோல்வி உன்னை உருவாக்கும், தோல்வி உன்னை ஒரு நல்ல மனிதனாய் உருவாக்கும், தோல்வி உன்னை மேலான இடத்திலே கொண்டு போகும். உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பெரிய பகுதி தோல்விக்காகவே கர்த்தர் கண்டிப்பாக நியமித்திருக்கிறார். ஆமென். இந்த எண்ணம் இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் கண்டிப்பாக என்ன வாழ முடியாதுன்னா, சந்தோஷமாய் வாழ முடியாது. ஒரு காலகட்டத்தில் ஊழியத்துக்கு போகிறதற்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அவங்களுடைய கான்செப்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஜெயம் மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. அவ்வளோதான். இல்லை, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நம்ம ஜெயிக்க மட்டும்தான் செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும்போது அவங்க மைண்ட் செட் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜெயம் மட்டும்தான் நமக்கு சொந்தம், வெற்றி மட்டும்தான் நமக்கு சொந்தம். ஆண்டவர் எங்கே போனாலும் அற்புதம் நடக்கும், ஆண்டவர் எங்கே போனாலும் வெற்றி அடைவார், ஆண்டவர் எங்கே போனாலும் நம்மளை சாட்சியாய் நிறுத்துவார். ஆனால் ஆண்டவர் என்று உயிர்த்தெழுந்து தேவனுடைய பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அன்னைக்கு சீடர்களெல்லாம் என்ன உணர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெற்றியை மட்டும் அல்ல, எதையும் கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னா, இந்த உலக வாழ்க்கையிலே நான் ரெண்டை கடந்து போகணும். ஒன்று தோல்வி, இன்னொன்று வெற்றி. கர்த்தர் சில இடங்களிலே என்னை ஜெயிக்க பண்ணுவார், சில இடங்களிலே கர்த்தர் என்னை என்ன பண்ணுவார் அப்படின்னா தோற்று போக பண்ணுவார். எனக்கு கொடுக்கிற ஜெயமும் நல்லது, எனக்கு கொடுக்கிற தோல்வியும் கண்டிப்பாகவே நன்மைக்கு. ஹல்லேலூயா. கைகளை அப்படியே மேலே உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பகுதியை, வாழ்க்கையிலே இருக்கிற அந்த பகுதியை நான் வெற்றியாய் கையாளுவதற்கு சொல்லுங்க, முழு பலத்தோட கூட வெற்றியாய் கையாளுவதற்கு, அதில் சோர்ந்து போகாதபடி, அதில் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு கிருபையா என்னை நடத்துகிறவர் நல்ல தேவன். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒரு புத்தகத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், ஒரு பாட புத்தகமோ இல்லை என்றால் ஒரு நல்ல படிக்கிற புத்தகமோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த புத்தகத்தை படிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரில, அந்த புத்தகத்தில் பல பகுதியை நம்ம என்ன பண்ணுவோம்னா அண்டர்லைன் பண்ணுவோம். நிறைய புத்தகங்களை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அந்த புத்தகத்தில் டிசைன் பண்ணியிருக்கிறவங்க ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் தனியாக எடுத்து போட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு, இல்லைனா அதை வேற ஒரு கலரில் கொடுத்து அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த புத்தகத்தினுடைய அந்த பகுதியை திறக்கும் போது அங்கே ஆயிரக்கணக்கான எழுத்து இருந்தாலும் அந்த ஒரே ஒரு அந்த ஹைலைட்டான அந்த ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப பெரிய எழுத்தில் கலரில் அப்படி வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கும். நம்ம கண் அங்கே போகும்போது அங்கே தான் போகும். அதுக்காக அந்த புத்தகத்தை எடுத்து அந்த ரெட்டில் பண்ணியிருக்கிற அந்த கொட்டேஷன்ஸை மட்டும் வாசிச்சுட்டு அந்த புத்தகத்தை நம்ம கீழே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த புத்தகம் என்ன நோக்கத்திற்காக எழுதியிருக்குன்றத அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாது.
ஆனால் ஒரு புத்தகத்தை எடுக்கும்போது அந்த புத்தகத்தில் பல பகுதிகள் இருக்கிறது, பல முகவுரை இருக்கிறது, அந்த பக்க விளக்க உரை இருக்கிறது, நிறைய வித்தியாசமான எழுத்துக்கள் இருக்கிறது. சில எழுத்துக்கள் வந்து நமக்கு வேண்டான்னு தோணும், அந்த எழுத்துக்கள் இருந்து அவசியம் இல்லைன்னு தோணும். ஆனால் அத்தனை எழுத்துக்களும் அத்தனை இதுவும் இருந்தால்தான் அது புத்தகமாக வடிவமைக்கப்படுகிறது. நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை ஒரு புத்தகம் போல. நம்முடைய வாழ்க்கையில் வெறும் ஜெயம் என்கிற ஒரு கொட்டேஷன்ஸை வச்சு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியாது. நம்முடைய வாழ்க்கை என்கிற புத்தகத்தை கர்த்தர் எழுதும்போது எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, வெற்றியை மட்டும் அவர் எழுதுறதில்லை, ஜெயத்தை மட்டும் அவர் எழுதுறதில்லை. அவர் எதையும் எழுதுறார் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஜெயம் எந்த அளவிற்கு உன்னை தைரியசாலியாய் நிறுத்துகிறதோ, எந்த அளவிற்கு உன்னை பாசிட்டிவாக யோசிக்க பண்ணி சில காரியத்தை தைரியமாய் செய்ய சொல்லுகிறதோ, அதே போல தோல்வி என்கிற ஒன்று உன்னை அழகாய் உருவாக்கி ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாய் மற்ற சக மனிதர்களைப் போல உன்னை தாழ்மைப்படுத்துவதற்கு கண்டிப்பாக தோல்வி நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், தோல்வின்றது என் வாழ்க்கையில் ஒரு பகுதி. சொல்லுங்க எல்லாருமே. கேட்கல? ஆமென்.